விஜயபுரி என்ற நாட்டை விஜயவர்மன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவரது அரசவையில் மகிபாலன் என்ற புத்திசாலி அமைச்சர் இருந்தார். நகைச்சுவை உணர்வும் கூர்மையான அறிவும் கொண்டவர், ஆனால் குள்ளமான தோற்றம் உடையவர். ஒரு நாள் அவரை அண்டை நாட்டிற்கு தூதராக அனுப்பினார் மன்னன். அந்த நாட்டின் அரசன் பிறரை இகழ்ந்து பேசுவதில் மகிழ்ச்சி அடைவான். உன்னை விட வேற யாரும் கிடைக்கலையா? இவ்வளவு குள்ளமா இருக்கிறவன தூதனா அனுப்பிட்டாங்களே. இதை கேட்ட மகிபாலனுக்கு கோபம் வந்தது. ஆனால் அமைதியாக தன்னை கட்டுப்படுத்தினார். எங்கள் நாட்டில் உயரமான பல வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தலை சூரியனை மறைக்கும் அளவுக்கு உயரம். அப்படியிருந்தும் உன்னை ஏன் அனுப்பினார்கள்? எங்கள் நாட்டில் ஒரு வழக்கம் உண்டு அரசே. அறிவுள்ள அரசர் நாட்டிற்கு அறிவுள்ள தூதர், முட்டாள் அரசர் நாட்டிற்கு முட்டாளை அனுப்புவோம். இந்த நாட்டுக்கு நான் தான் சரியானவன். இதை கேட்ட அரசன் அவமானத்தில் தலை குனிந்தான். பிறர் மனம் புண்படும்படி பேசக்கூடாது. அப்படி பேசுபவர்கள் தாங்களே அவமானப்படுவார்கள். எப்போதும் பிறர் மனம் மகிழும் வகையில் பேசுங்கள்.